தமிழ்நாட்டில் டிட்வா புயல் காரணமாக சமீபத்தில் கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து மழை பெய்யாத நிலையில் பனிமூட்டம் காணப்பட்டு வந்தது. சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று காலை முதல் விட்டு கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான ஆலந்தூர் விமான நிலையம், மீனம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்கியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலை முதல் சாரல் மழை பெய்தது. மாலை 6 மணிக்கு மேல் கள்ளக்குறிச்சி நகர் பகுதி மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. இந்த நிலையில் இன்று தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மேற்கு தமிழகத்தின் சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.